இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கருணை. நான் கேரளாவில் ஓர் இஸ்லாமிய குடும்பத்தில் ஆண்மகனாக பிறப்பதற்கு முன்னால் கல்கத்தாவில் உள்ள விபச்சார பகுதியான ஷோனாகட்சியில் ஒரு விலைமாது பெண்ணாக பிறந்தேன். என் அன்னை ஒரு உயர்வுக்க விலைமாது. உயர்ந்த அதிகாரிகளுக்கு மட்டும் சேவை செய்து வந்தார். அதனால் இயல்பாக நானும் இந்த தொழிலுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டேன். ஆடல், பாடல் மற்றும் கலவிக்கலையில் கைதேர்ந்ததால் நான் மிகவும் விரும்பி அழைக்கப்படும் இளம் பெண்ணாக இருந்தேன். என் பெயர் சசிகலா. என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவர் மதிப்புமிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவர் பெயரை நான் கூறப்போவதில்லை. அவர் மதுவின் மயக்கத்தில் ஒரு நாள், சோசி, உங்களைப் போன்றவர்களின் சகவாசம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்றோ தற்கொலை செய்து இறந்திருப்பேன். உங்களைப் போன்றவர்களை மக்கள் பாவிகள் என்று கருதுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராணி ராஷ்மானியின் கலிபாரியில் ஒரு சாமியார் வாழ்ந்து வருகின்றார். அவர் மிகுந்த கருணை கொண்டவர். உன்னையும் என்னையும் போன்றவர்களையும் கூட அவர் ஆசீர்வதிக்கின்றார். அறிமுகமே தேவையில்லாத புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் ஸ்டார் அரங்கத்தின் கிரேஸ்கோஸ். அவர் மது அருந்துவார். பல பெண்களிடம் ஒழுக்கமற்ற உறவு கொள்பவர். தன்னை பாவிகளின் அரசன் என்று அழைத்துக் கொள்வார். அவர் ஒரு நாள் கண்களில் கண்ணீருடன், இளைஞனே, என்னை போன்ற ஒருவனுக்கு கூட இப்பொழுது ஒரு மீட்பர் உள்ளார். நம் பாவங்களை கழுவுவதற்காக தாக்கூர் பிறந்துள்ளார். ஓர் இரவு நன்றாக குடித்துவிட்டு சென்று அவரை திட்டிவிட்டேன். ஆனாலும் அவர் மடியில் என்னை அமர வைத்து எனக்கு சந்தேஷ் என்ற இனிப்பை அவ்வளவு அன்பாக ஊட்டினார். ஸ்டார் அரங்கத்துக்கு கிறிஸ்தாதாவின் சைதன்ய லீலா நாடகத்தை காண நாளை அந்த மகான் வருகிறார் என்று கேள்விப்பட்டேன். நீ அவரை அங்கு காண விரும்புகிறாயா? நான் அங்கு போகலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீ அங்கு சென்று என்னை பார்த்தால் தயவு கூர்ந்து என்னை அடையாளம் தெரிந்தது போல் துளி கூட காட்டிக்கொள்ள வேண்டாம். எனினும் சாமியார் என்று அழைக்கப்படும் ஒரு நபரை காண நான் அங்கு வர விரும்பவில்லை என்று அவரிடம் கூறினேன். சாமியார்களையும் மற்றவர்களை விட தாங்கள் புனிதமானவர்கள் என்ற அவர்களது மனப்பான்மையையும் நான் நம்புவதில்லை. அத்துடன் அந்த பேச்சு முடிந்தது. மறுநாள் மாலையில் ஒரு வினோத சக்தி என்னை அரங்கத்திற்கு செல்ல உந்தியது. நான் அரங்கத்திற்கு சென்றபோது மாலை வெகு நேரம் ஆகி நாடகம் முடிந்துவிட்டிருந்தது. அந்த சாமியார் கிளம்பும் தருணம் கிரிஸ் சந்திரகோஷ் அவர் காலில் விழுந்து வணங்கினார். அவர் புகழ்பெற்ற நாடக ஆசிரியராக இருந்த போதிலும் அவர் மது அருந்துபவர் மற்றும் பெண் பித்தர். இது போன்ற ஒருவர் அந்த சாமியார் கால்களில் விழுகின்றாரே என்று எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த சாமியாரின் கண்களில் தெரிந்த எளிய மென்மையான அன்பு என்னை பெரிதும் ஈர்த்தது. அவரது முகம் உள்ளத்தின் ஆனந்த ஒளியில் பிரகாசித்தது. அவரை பார்த்தால் அந்த ஒளியை எப்பொழுதும் ரசித்து அனுபவிப்பவர் போல் இருந்தார். அவர் சிவப்பு கரை கொண்ட வெள்ளை வேட்டியும் வெள்ளை குர்தாவும் அதற்கு மேல் கருப்பு மேல் சட்டையும் அணிந்திருந்தார். காலில் பழுப்பு நிறத்தில் பளபளக்கப்பட்ட ஸ்லிப் ஆன சூக்கள் அணிந்திருந்தார். அவரின் மிகுந்த வெண்மை நிறம் கொண்ட முகத்திற்கு முரணாக அவர் உதடுகள் வெற்றிலை பாக்கினால் சிவந்து காணப்பட்டன. சாமியாருக்கான தோற்றமோ, மணிமாலையோ, காவி உடையோ, நீண்ட தாடியோ மற்றும் எந்தவிதமான தோரணையோ அவரிடம் இல்லை. அவரை சுற்றி புகழ்பெற்ற நடிகர்கள், சில அதிகாரிகள், மேலும் மிகவும் அழகான ஒரு இளைஞர் ஆகியோர் இருந்தனர். இந்த அழகான இளைஞரின் பெயர் நரேந்திரநாத் தத்தா என்றும் அவர்தான் அந்த மகானின் அபிமான சீடர் என்றும் பின்பு நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் இருவரிடமும் உடனடியாக நேசம் கொண்டேன். தாக்கூர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற அந்த சாமியார் சுற்றுமுற்றும் பார்த்து நான் தொலைவில் நிற்பதைக் கண்டார். முன்னால் வரும்படி சைகை செய்தார். தயக்கத்துடன் நான் அவரை நோக்கி சென்றேன். கூட்டம் வழிவிட்டது. நான் உணர்வதற்கு முன் என் தலை அவர் பாதங்களில் இருந்தது. வேண்டாம் வேண்டாம், எழுந்திரி இளம் தாயே என்று உரக்க கூறினார். நான் எழுந்து நின்றேன். அவர் கண்கள் என் கண்களை நோக்கின. அவர் கைகள் என் தலையில் வைத்து, உன் மனதில் குடியிருக்கும் தாய் விழித்தெழட்டும் என்று கூறி ஆசி வழங்கினார். ஒரு வினோதமான களிப்பூட்டும் சக்தி என் உள்ளத்தை நிரப்பியது.
என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. என் நெஞ்சார அழுதேன். என் வலது பக்கம் நின்று கொண்டிருந்த நரேந்திரநாத் தத்தா என்னிடம் மெல்லிய குரலில், "உன்னை கட்டுப்படுத்திக் கொள், நீ அதிர்ஷ்டசாலி" என்றார். நான் திரும்பி அந்த இளம் சீடரின் அமைதியான கண்களை பார்த்தேன். அவரை கட்டி தழுவ வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. எனக்கு வந்த இது போன்ற அற்ப சிந்தனையால் அவமானமாக உணர்ந்தேன். தாக்கூர் வண்டியில் ஏறும்போது திரும்பி பார்த்து என்னிடம், "தசினேஸ்வர் வா தாயே" என்றார். நான் அந்த இடத்தில் வேரூன்றி நிற்கையில் அந்த வண்டி வேகம் எடுத்துச் சென்று மறைந்தது. நரேந்திர தத்தாவும் அவர் குருவுடன் சென்று விட்டார். 2 வார தயக்கத்திற்கு பின் ஒரு வெள்ளிக்கிழமை நான் தக்ஷிணேஸ்வர் செல்லலாம் என்று முடிவெடுத்தேன். கொல்கத்தாவிலிருந்து ஒரு குதிரை வண்டி வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பின்பு ஹூக்ளி ஆற்றை ஒரு படகில் கடந்து ஒரு படித்துறை மூலம் தக்ஷிணேஸ்வரில் நுழைந்தேன். நேராக காளி மாதா கோவிலை நோக்கி செல்லுங்கள், அதோ அங்கு தெரிகிறது பாருங்கள் என்று அந்த இஸ்லாமிய படகோட்டி கூறினார். தூரத்தில் கோவிலின் உச்சி தெரிந்தது. அதை நோக்கி நடந்து கோவிலின் உட்பகுதிக்கு சென்றேன். வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விசேஷம் என்பதால் மிகுந்த கூட்டம் இருந்தது. நான் இங்கு வருவது இதுதான் முதல் முறை. நான் அடிக்கடி கோவிலுக்கு செல்லும் வழக்கம் இல்லாததால் என்னுடைய மகிழ்ச்சியைக் கண்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னால் இந்த மகிழ்ச்சிக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை நான் நேசிக்கும் தாக்கூர் என்ற பரமஹம்சரை சந்திக்கப் போவதன் எதிர்பார்ப்பில் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அம்மன் சந்நிதிக்கு செல்ல ஏறக்குறைய அரை மணி நேரமாயிற்று. காளியம்மன் அவளுடைய கோர உருவத்திலும் கூட பார்க்க இனிமையாக இருந்தாள். அவளை பார்த்தவாறு நான் இந்த உலகை மறந்தேன். யாரோ ஒருவர், "நகரு, மற்றவர்களுக்கு வழிவிடு, நகரு நகரு" என்றார். நான் அம்மனுக்கு என் வணக்கத்தை செலுத்திவிட்டு சந்நிதியை விட்டு வெளியே வந்தேன். கோவிலின் வாசலுக்கு அருகில் இருந்த ஒருவரிடம், "பரமஹம்சர் எங்கு வாழ்கின்றார் என்று தெரியுமா?" என்று கேட்டேன். "பரமஹம்சரா? ஓ, அந்த பைத்தியக்கார சாமியா?" என்று கூறிவிட்டு என்னை ஆழ்ந்து கவனித்தார். "உன்னை எனக்கு தெரியும். கதவுக்கு வெளியில் சென்று இடது பக்கம் திரும்பு. மாணவர்கள் இல்லாத போது விலைமாதுகளுடன் பொழுதை கழிக்கிறார் என்று மக்கள் கூறுகிறார்கள். போ போ, உனக்கு ஏற்ற ஆள்தான்" என்றார். "நாசமாக போ" என்று கூறிவிட்டு காளியம்மன் அவன் தலையை வெட்ட வேண்டும் என்று நினைத்தபடி அங்கிருந்து நடந்து சென்றேன். ஆனாலும் அவன் கூறிய வழி சரியாக இருந்தது. 10-12 நபர்கள் இருந்த ஒரு சிறிய அறையின் முற்றத்தில் நின்றேன். கதவருகில் நின்று உள்ளே எட்டி பார்த்தேன். அருள் பெற்ற தாக்கூர் ஒரு கட்டிலில் ஒரு கால் மடக்கியவாறும் மறுகால் தரையில் தொடும்படியும் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் தரையில் பல இளைஞர்களுக்கு மத்தியில் அழகான கண்கள் கொண்ட நரேந்திர தத்தா தன் முன் தபேலா கை முரசுகளுடன் அமர்ந்திருந்தார். மகான் என்னை பார்த்தார். "நரேந்திரா, நீங்கள் அரங்கத்தில் வைத்து ஆசி வழங்கிய அந்த இளம்பெண் வந்திருக்கிறாள்" என்றார். "எனக்கு தெரியும்" என்றார் தாக்கூர். "இது ஒரு ஓப்பியம் போதைப் பொருள் போன்றது. ஒரு முறை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதும் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். இறை உணர்வை விட போதை தரும் பொருள் வேறு இல்லை." எல்லோரும் சிரித்தனர். எனக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. ஒரு கனவு நனவானது போல் இருந்தது. நான் உரக்க சிரித்தேன். யாரோ ஒருவர் என்னிடம் கடுமையாக, "வழியை விட்டு நில், உள்ளே போகாதே, இது புனிதமான இடம். அமர வேண்டும் என்றால் முற்றத்தின் ஓரத்தில் அமர்ந்து கொள்" என்றார். நான் நகர்ந்து படிக்கட்டுக்கு அருகே அமர்ந்தேன். உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியவில்லை. ஆனால் நடப்பதை கேட்க முடிந்தது. எப்பொழுதாவது என்னிடம் வரும் ஒரு அதிகாரி அந்த பக்கத்தில் அமர்ந்திருந்தார். என்னை பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார். என்னை அறியாதது போல் சிறிது நேரம் நடித்து கொண்டிருந்த அவர் என்னை கவனிக்காதது போல முகத்தை வைத்துக்கொண்டு எழுந்து சென்று விட்டார். அந்த அறையிலிருந்து அன்னை ஷியாமாவை பற்றிய ஒரு பாடல் மிகவும் இனிமையான குரலில் தபாலின் தாளத்துடன் தென்றலை போன்று மிதந்து வந்தது. அந்த பாடலின் ஒரு பகுதி எனக்குள், "அன்னை ஷியாமா வந்து விட்டாள். அமிர்தத்தில் மதிமயங்கிய நான் இங்கு இல்லை. மேலிருக்கும் ஷியாமா இங்கு அமர்ந்திருக்கிறாள்" என்றது. அங்கு வந்திருந்த பார்வையாளர், "இது தன் ஆசானுக்காக நரேன் பாடுவது" என்றார். பாடல் நின்றதும் என் மனதில் பேரானந்த அமைதி குடிகொண்டது. சற்று நேரத்திற்கு பிறகு சந்தேகத்திற்கு இடமின்றி தாக்கூருக்கே உண்டான ஒரு குழந்தை போன்ற
திக்கிய குரலில், இங்கே பாருங்கள், அது அனைத்தும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் நான் என்னை பிரித்துப் பார்க்க விரும்புகின்றேன். அவள் சர்க்கரை, அவளை உறிஞ்சி இழுத்து அனுபவிக்கும் எறும்பு நான் என்று கூறக் கேட்டேன். நரேந்திரனின் குரலும் எனக்கு அனைத்தும் ஒன்றுதான், பரபிரம்மம், இரண்டற்ற ஒன்று, பேரானந்தம் என்று கேட்டது. தாயே, போகலாம் என்று தாக்கூரின் கம்மிய குரல் கேட்டது. அவர் அறையை விட்டு தள்ளாடியபடி நரேந்திரனின் கைத்தாங்களுடன் வெளியே வருவதை பார்த்தேன். நான் படிக்கட்டிலிருந்து பார்க்க வினோதமான ஒரு சம்பவம் நடந்தது. தாக்கூர் உருவம் மறைந்து அந்த இடத்தில் அழகான கரிய நிறம், சிவப்பு உதடுகள், வெண்மணி பற்கள் கொண்ட அன்னை ஷியாமாவின் உருவம் என்னை நோக்கி நடந்து வருவதை பார்த்தேன். ஷியாமா என் கன்னத்தை தொட்டு, ஆ, நான் உனக்குள்ளும் இருக்கின்றேன் பெண்ணே என்று கூறினார். நான் ஆழ்ந்த மெய் மறந்த இன்பத்தில் என் உடல் குலுங்க கட்டுப்படுத்த முடியாமல் அழுதேன். அவர் கால்களில் விழுந்து என் வாழ்வை அவரிடம் சரணாகதியாக செலுத்தினேன். நான் அவ்வாறு எவ்வளவு நேரம் இருந்திருப்பேன் என்று தெரியவில்லை. நான் கண் விழித்த போது படிக்கட்டுக்கு கீழே ஒரு வினோதமான சிறிய அறையில் நான் படுத்திருப்பதை உணர்ந்தேன். என் தலை ஒரு பெண்ணின் மடியில் இருந்தது. அவர் என் தலைமுடியை வருடி கொடுத்தார். நான் பார்த்ததிலேயே மிக கனிவான முகம் கொண்ட அந்த பெண்மணி, எப்படி இருக்கிறாய் குழந்தாய் என்று மிக கனிவான குரலில் கேட்டார். பிறகு எனக்கு தெரிய வந்தது, அந்த பெண்மணி அன்னை சாரதா தேவி, தாக்கூரின் மனைவி. அவர் கைகளை பிடித்து கொண்டு மீண்டும் அழ ஆரம்பித்தேன். பரவாயில்லை குழந்தை என்று என்னை தேற்றினார். இன்று தாக்கூர் உனக்கு ஆசி வழங்கினார். நீ பாக்கியசாலி பெண். போய் உன் முகத்தை கழுவு அன்பே என்றார். நான் முகத்தை கழுவி விட்டு திரும்பியவுடன் என் முடியை வாரி செம்பருத்தி பூ வைத்து விட்டார். இது அன்னையின் பூஜையில் இருந்தது என்றார். தாக்கூர் நரேனுடனும் மற்ற சிலருடனும் கல்கத்தா சென்றுள்ளார். நீ திரும்பும் முன் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்ல வேண்டும். தாக்கூர் நரேனிடம் சொன்னதை அவர் என்னிடம் சொன்னார். இதுதான் இங்கு நீ வரும் முதல் மற்றும் கடைசி முறை. இந்த பிறவியில் இந்த வாழ்க்கை விரைவில் முடியும் என்றார். தாக்கூர் உன்னிடம் சொல்ல சொன்னார். நீ பல பிறவிகளாக மாபெரும் சிரஞ்சீவி, இமயமலை யோகி, பாபாஜியின் சீடன். உன் முற்பிறவியில் நீ செய்த சில செயல்களாலும் சில பாடங்களை கற்பதற்காகவும் இந்த உருவத்தில் நீ பிறந்திருக்கிறாய். அடுத்த பிறவியில் அந்த இமயமலை பாபாஜி உன்னை மீண்டும் தொடர்பு கொள்வார் என்றார். நீ இந்த உடலை துறக்கும் அந்த நொடியில் உன்னை ஆசீர்வதிக்க தாக்கூர் வருவார். நீ வீட்டுக்குச் செல். உன்னுடன் யாரையாவது அனுப்பவா? வேண்டாம் தாயே என்று கூறிவிட்டு அவர் கால்களில் விழுந்தேன். நான் தெளிவாக இருந்தேன். என் மனதில் அமைதி குடிகொண்டது. நான் விடை பெற்றேன். நான் வீட்டை அடைந்தவுடன் என் அன்னை, உன் முகம் பிரகாசமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. தாக்கூரை பார்த்தாயா? காளியம்மன் தரிசனம் கிடைத்ததா என்று கேட்டார். ஆம் அம்மா, நான் பார்த்தேன். அங்கு நல்ல அமைதியாக இருந்தது என்று மட்டும் கூறினேன். அதன் பிறகு வாடிக்கையாளர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டேன். அதனால் வருமானம் இல்லை. என் அன்னை ஆட்சேபித்தார். ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். நான் வேறு வேலை பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். கிரீஸ் பாபு அவரது அடுத்த தயாரிப்பில் எனக்கு ஒரு பாத்திரம் கொடுக்கலாம். நான் தட்சிணேஸ்வர் சென்று 3 வாரங்கள் கழித்து ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில் நானும் என் அன்னையும் எங்கள் சிறிய வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்தோம். என் அன்னை என் தலைமுடிக்கு எண்ணெய் தேய்த்து சீவி விட்டு கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு கடும் வலி நெஞ்சில் ஏற்பட்டதை உணர்ந்தேன். அப்படியே என் அன்னையின் மடியில் சாய்ந்தேன். சோசி, சோசி, என் அன்னை சொன்னது எனக்கு கேட்டது. எனக்கு என்ன ஆயிற்று? மருத்துவரை அழைத்து வர யாரையாவது அனுப்பவா? சோஷி, எவ்வாறு திடீரென்று ஆரம்பித்ததோ அதே போன்று திடீரென்று அந்த வலி நின்றது. ஆழ்ந்த சாந்தம் நிறைந்தது. என்னை சுற்றியிருந்த உலகம் மங்கலாயிற்று. என் அன்னையின் குரலை கேட்க முடியவில்லை. மல்லிகை பூவின் அருமையான மனம் காற்றில் இருந்தது. பின்பு நான் காளியம்மனை பார்த்தேன். அழகான சுழன்றபடி என் முன் நின்று கொண்டு இருந்தார். குனிந்து என் நெற்றியில் முத்தமிட்டார். நிமிர்ந்தால் அவர் என் அன்புக்குரிய தாக்கூராக மாறியிருந்தார். உன்னை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் என்றார் தாக்கூர். வா என் குழந்தாய், உனக்கு இடதுபுறம் பார். அங்கு இமயமலை முனிவர் பாபாஜி, உன் முற்பிறவிகளின் குரு நிற்கிறார் பார் என்றார். அவருக்கு வலதுபுறம் மிகவும் அழகான ஒரு உருவம் நின்றது. பழுப்பு நிற நீண்ட முடியோடு வெண்ணிற இடுப்பு துணி மட்டும் உடுத்தி கொண்டு நின்ற அவர்
ஒரு கணத்தில் அவரை அடையாளம் கண்டு ஆனந்தத்தில் பாபாஜி என்று மகிழ்ச்சியில் கத்தினேன். நீ என்னை அடைவதற்கு மேலும் ஓர் பிறவி உள்ளது என்றார் பாபாஜி. என் நெருங்கிய சீடரான மகேஸ்வரரை உன்னிடம் தொடர்பு ஏற்படுத்த அனுப்பி வைக்கின்றேன். நீ ஓர் இஸ்லாமிய குடும்பத்தில் ஆண்மகனாக பிறப்பாய் என்றார். இந்த பிறவியையும் அடுத்த பிறவியையும் பிரிக்கும் தடுப்பை கடந்து உன்னை அழைத்துச் செல்ல இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம். உன் ஆத்மா அமைதியடைந்தவுடன் அடுத்த பிறவி பற்றி முடிவெடுக்கும் ஏற்பாடுகள் தொடங்கும். ஓம் சாந்தி. இப்பொழுது நான் என் உடலில் இருந்து பிரிந்து இருப்பதை பார்க்க முடிந்தது. என் அன்னை என் உடலை வைத்துக்கொண்டு அழுவது தெரிந்தது. தாக்கூஜியும் பாபாஜியும் என் கைகளை பிடித்து கொண்டனர். சற்று நேரம் நாங்கள் மிதந்தோம். நான் ஆழ்ந்த பேரானந்த தூக்கத்திற்கு செல்வது போல் இருந்தது. அனைத்தும் ஆகாஷாவில் மறைந்தது. பழமை வாய்ந்த சாங்கிய தத்துவப்படி ஆகாஷா என்பது பிரகிருதி என்ற இயற்கை என்பதின் ஆதியும் வேறுபடாத நிலையுமாகும். இதில் இருந்து விதவிதமான வடிவங்கள் தோன்றி இறுதியில் மீண்டும் அதனுள்ளேயே ஐக்கியமாகின்றன. மிக நுட்பமான ஆகாஷாவில் இருந்து வாயு காற்று, அக்னி நெருப்பு, ஆபஸ் நீர் மற்றும் பிருத்வி நிலம் ஆகியவை தோன்றுகிறது. இதில் பிருத்வி தன் இருப்பதிலேயே அதிக தடிமன் கொண்டது. பிரபஞ்ச பேரழிவு என்ற பிரளய காலத்தில் இவை அனைத்தும் ஆகாஷாவுடன் ஐக்கியமாகின்றன. அதனால் யோகி கீழிருக்கும் நிலத்தில் தொடங்கி நீர், நெருப்பு, காற்று ஆகியவற்றின் வழியாக தன் உள் உணர்வை உயர்த்தி கொண்டு செல்கின்றார். அதற்கு மேல் அவை அனைத்தையும் கடந்து அவற்றின் மூலத்தை, அதாவது புருஷ என்கின்ற சாங்கியத்திலும் யோகாவிலும் கூறப்படும் உச்சபட்ச பேருணர்வை அடைகின்றார். இந்த நிலைதான் கைவல்யம் என்று அழைக்கப்படுகிறது.